ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக்கான சூப்பரான எக்லெஸ் 1 மினிட் மக் ப்ரௌனி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ இந்த 1 மினிட் மக் ப்ரௌனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் ஒரு 28 கிராம்ஸோட கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டீஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பட்டரில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து மைக்ரோவேவ் சேஃப் கப் இல்லைனா பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மக்கில் தான் நம்ம ப்ரௌனி பண்ண போகிறோம். இது போக நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வச்சு மைக்ரோவேவ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மைதா கோகோ பவுடர் அதெல்லாம் சேர்த்துடலாங்க. இது மிக்ஸ் பண்ணும் போது இது கூடவே நம்ம எடுத்து வச்ச கர்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வால்நட்ஸ் தூவிட்டு இதை வந்து நம்ம ரெகுலர் ஹீட்டிங் மோடில் வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பேக் ஆகிடுச்சு பாருங்க. ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த சூப்பரான குவிக்கான எக்லெஸ் 1 மினிட் மக் ப்ரௌனியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் 1 மினிட் மக் ப்ரௌனி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.